ஹாய் வணக்கம், நான் தான் உங்கள் சாம். நாம் மோட்டோ vlog ட்ராவல் இது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் நிறையா போட்டுட்ருப்போம். வீக்லி நம்ம வீடியோஸ் வரும். பட் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம புதுசாக ஒரு GoPro Hero 12 வாங்கியிருக்கோம். ஸோ அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். பட் அன்பாக்சிங் நான் வீட்டிலே பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு வந்து இயற்கைங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி இயற்கையை தேடி வந்திருக்கேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெங்களூர் டு ஒசூர் சென்டர், அதாவது அவுட்டரில் இருக்குது. இது அத்திப்பள்ளி டோலுக்கு கொஞ்சம் உள்ளே வந்தீங்க அப்படின்னு இந்த இடம் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான். இந்த இடத்துலேருந்து ஒரு அன்பாக்சிங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பயணம் யாருக்கு தான் பிடிக்காதுங்க. அதாவது ட்ராவலுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு விதமான ட்ராவல் இருக்கும். சில பேருக்கு பஸ்ஸில் போகிறது பிடிக்கும், சில பேருக்கு ட்ரெயினில் போகிறது பிடிக்கும், சில பேருக்கு சைக்கிளிங் பிடிக்கும், சில பேருக்கு ஃப்ளைட்டில் போகிறது பிடிக்கும். ஆனால் இருக்கிறதுல எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது பைக்கில் போகிறது. ஸோ பைக்கு அப்படிங்கிறது வந்து தனி ஒரு சுகம். நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது என்ன அப்படின்னா, உண்மையில சொல்ல போனால் இயற்கையோடையே நம்ம போயிட்டுருப்போம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பயணம்ங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதை நான் மட்டுமே இப்போ ரசித்தா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதோட மெமரிஸ். ஸோ அதுக்காண்டி தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து நம்ம அப்லோட் பண்ணி ஃப்யூச்சர்ஸில் நம்ம பார்க்கும்போது உண்மையில் நம்மளும் ஒரு பயணத்தில் எப்படி இருந்திருக்கோம் ஸோ அப்படிங்கிறத நம்ம காட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி பயணம். ஸோ இதாங்க நம்ம GoPro 12 Hero 12. ஸோ இதை தான் நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம். ஏன்னா மோட்டோ vlogging அப்படின்னாலே நமக்கு தேவையானது ஒரு ஆக்ஷன் கேமரா. ஸோ அந்த ஆக்ஷன் கேமரா இல்லாமல் நம்ம மோட்டோ vlogging பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸ்டெபிலிட்டி நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு மெயினாக தேவைப்பட்டது ஆக்ஷன் கேமரா GoPro தான். ஸோ நான் வாங்க நினச்சது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா Hero 10. ஸோ அதுதான் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியான மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு எல்லாருமே சொன்னது ஒன்று என்னென்னா, Hero 12 வாங்குங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் 13 வந்துருக்கிறது. பட் 13 எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. 13 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் புதுசாக லான்ச் ஆகிருக்குது. ஸோ அதோட அசரிஸ்க்கு நம்ம கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. ஸோ ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. பட் இதோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா Hero 12 ரொம்ப நல்லா இருக்குது. நான் நிறைய இதோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு 1080 எப்படி இருக்குது, 4K எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நிறைய காட்டுறேன் நான். அது வீடியோவில் எண்டில் இருக்கும் உங்களுக்கு. அது வீடியோவில் எண்டில் பார்த்துக்காங்க. ஃபஸ்ட் இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணிடுவோம். நம்ம பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இருக்காதுங்க. இந்த மாதிரி தான் கொடுக்காங்க. சொல்லப்போனால் அப்படின்னா ஒரு அட்டை பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கிறேன். அதுக்குள்ளே GoProக்குள்ளே கேஸே இருக்கும். பட் இதில் வந்து அப்படியெல்லாம் கொடுக்கல. சாதாரண இது தான் இருக்குது. பாக்ஸில் அப்படி ஒன்றும் வேறு ஒன்றும் கிடையாது. நான் வாங்கினது வந்து சாதாரண எடிஷன் தான். ஸோ அதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து GoPro ஸ்டிக்கர்ஸ். ஸோ நம்ம வேணா இது பண்ணிக்கலாம், ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து GoProக்குள்ள முக்கியமான குயிக் ப்ரோங்கிற ஸ்கேனர் கோடு. ஸோ இது இருந்தால் தான் நீங்கள் வந்து GoPro ஆனே பண்ண முடியும். ஸோ ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு இந்த QR கோடை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டால் தான், மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத மெனு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது தாங்க நம்மளுடைய GoPro எப்படி இருக்குன்னு பாருங்கள். GoPro, அதுக்கப்புறம் GoPro சார்ஜிங் பண்ணுற கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, GoPro இன்ஸ்டால் பண்ணுற மவுண்ட்டு. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்மெட்டில் இன்ஸ்டால் பண்ணுற மவுண்ட்டு. இவ்வளோ தான் இதில் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. நெக்ஸ்ட் அசசரிஸ்லாம் நம்ம எல்லாமே வாங்கியிருக்கோம். ஸோ அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன் நான். ஸோ இதோட யூஸிங் பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையில் சொல்கிறேன் ரொம்ப நல்லாவே இருக்குது இதோட யூஸிங்கு. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்குது. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு குவாலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் வந்து பெங்களூர் டு கிருஷ்ணகிரி போயிருந்தேன். பொழுமலைங்கிற ஏரியாவுக்கு போயிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு வாட்டி வீடியோ எடுக்கும்போது என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டேன். 4Kல எடுத்துட்டேன். எனக்கு தெரில 4Kல எடுத்தால் இந்த மாதிரி ஆகணுன்னு. என்ன ஆச்சு அப்படின்னா, பேட்டரியும் வேகமாக குறைஞ்சிருச்சு, மெமரியோட இதுவும் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ நான் அதை எதிர்பார்க்கல. நான் இன்னொன்று என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கிருஷ்ணகிரி பார்ட் 1 பார்ட் 2 போடலான்னு நினச்சேன். அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, பார்ட் 1 அப்லோட் பண்ணிட்டேன். பார்ட் 2 போடுறதுக்குள்ளேயும் மெமரி கார்டில் உள்ள வீடியோஸ் எல்லாமே டிலேட் ஆகிடுச்சு. அது எப்படின்னு எனக்கு தெரில. ஸோ எடுக்கும்போது 1080 எடுத்தாலே உண்மையில சொல்கிறேன், பேக்கப் நல்லா இருக்குது. வீடியோஸ் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்குற போது முக்கால்வாசி மொபைலில் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோட குவாலிட்டி உண்மையிலே சொல்ல வேறு லெவலில் இருக்குது. இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ஸ்டெபிலிட்டி. உண்மையிலே சொல்கிறேன், இதோட ஸ்டெபிலிட்டி உண்மையில ரொம்ப அருமையாக இருக்குது. அந்தளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
இன்னொன்று ஒயிட் ஆங்கிள் சரி எதுனாலும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு எவ்வளோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோபுரோக்கு நம்ம பேட்ரி போட வேண்டிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ இதை நம்ம கீழே டவுன் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்துடுங்க தனியாக வந்துட்டோம் அப்படின்னா நம்ம உள்ளே வந்து பேட்ரி போட்டுக்கலாம். பேட்ரி பக்கத்துலேயே வந்து மெமரி கார்டு இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா மோட்டோ பிளாக்கிங்காண்டி உலாஞ்சி கேஸ் இருக்கும். ஸோ அந்த கேஸில் நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து டைப் சி. ஸோ இது வந்து நம்ம மைக் அடாப்டர் மாற்றக்கூடிய டைப் சி கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு தான் பண்ண முடியும். இது இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மவுண்ட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி இது கொடுத்துருப்பாங்க. பட் இப்படி நம்ம போட்டு மவுண்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த விதமான சேஃப்டிஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் மைக் அடாப்டர் மாட்டுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் கலத்தி ஆகணும். இதை களத்தில் அப்படின்னா நீங்கள் மைக்கோட இது அடாப்டர் மாட்ட முடியாது. ஸோ நம்ம உலாஞ்சி கேஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப சேஃப்டிஸ் இது.